ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாயாசம் தாங்க செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்திருந்ததுங்க. பாயாசம் வந்து செய்கிறதுக்கு ஜவ்வரிசியை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுனாக்க பாயாசம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சுட்டேன். இதில் வந்து 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது பால் வந்து ஜவ்வரிசி கூட நல்லா கொதித்ததுக்கப்புறமா சேமியாவை சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து கொதிக்க வச்சிடணும். ரெண்டு கொதி விட்டோன்னா போதும், நல்லா வெந்துடும் சேமியா. ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். நல்லா திக்னஸாக இருக்கும் நம்மளுக்கு பாயாசம். சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து தாளித்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கொதி கொதிக்க வச்சோன்னா போதுங்க. சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி வந்து அதிகமாக சேர்த்துட்டு சேமியா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 2 ஸ்பூன் மட்டும் ரவை சேர்த்துட்டோன்னாக்கா நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூட வந்து முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே நம்ம பாயாசம் கூட சேர்த்துடலாம். சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.